ஹலோ காய்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் டு அவர் குட்டி மினி விலாக். இந்த மினி விலாக் இன்றைக்கி எடுத்தது தான் June 4th. இன்றைக்கி ஸ்கூல் ரீஓப்பனிங் டே. காலையிலே நல்லா மழையாக இருந்துச்சு. ஃபஸ்ட் ஸ்கூல் ரீஓப்பனிங் டேக்கு சர்ச்சில் சர்வீஸ் இருக்கும். 6 to 6:30 எல்லா வருஷமுமே இருக்கும். காலையிலே போயிட்டு வந்தோம். நல்ல மழை அப்படியே நம்ம ரொட்டீன் தொடங்கியாச்சு. காலையில் டீ போட்டு அப்புறமா இட்லிக்கு தான் மாவு அரைச்சி வச்சுருந்தேன். இட்லிக்கு மாவும் நல்லா புளிச்சு பொங்கி வந்திருந்து. இன்றைக்கி ஸ்கூல் ரீஓப்பனிங் டே ஃபர்ஸ்ட் டே ஆனதுனால ஆஃப் டே தான். ஸோ மார்னிங் டிஃபன் மட்டும்தான் ரெடி பண்ணியிருந்தேன். இட்லிக்கு மாவு விட்டு இட்லி பாத்திரத்தில் வேக வச்சாச்சு. தண்ணி கொதிச்சதுக்கப்புறமா தான் உள்ளாடி வச்சு மூடி வைக்கணும். இப்போ இது ஆவியில் வேகட்டும். நான் சட்னி அரைக்கிறதுக்காக ஃப்ரெஷ்ஷாக கருவேப்பிலை எடுத்துகிட்டு வந்துட்டேன் தோட்டத்துலேருந்து தாளிக்கிறதுக்கு. ஃபர்ஸ்ட் நம்ம இட்லியும் ரெடி ஆயிடுச்சு. இது ஆறட்டும் நல்லா. அடுத்தது சட்னி ரெடி பண்ணுறதுக்கு மிக்ஸி ஜாரில் தேங்காய் துருவல், பச்சை மிளகாய், இஞ்சி, உப்பு, அப்புறமா இதை நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. அடுத்ததாக கடாயில் தாளித்ததுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருந்த பேஸ்ட்டும் சேர்த்து தண்ணியும் சேர்த்து கொதிக்க விடாமல் சூடுபடுத்தி இறக்கிற வேண்டியதுதான். நம்ம இட்லி அவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள். எனக்கு இட்லி அந்தளவு சாஃப்டாக வராது. எங்கள் அம்மாவோட ரெசிபி தான். நல்ல பஞ்சு போல் இட்லி ஒயிட் சட்னிக்கு. கிட்ஸுக்கு சம்மர் வெக்கேஷனில் கொஞ்சம் ஹோம்ஒர்க் கொடுத்துருந்தாங்க. ப்ராஜெக்ட் ஹோம்ஒர்க் எல்லாமே ரெடி பண்ணிவிட்டு காலையில் கிளம்பிட்டாங்க. எல்லாருக்கும் போய் பை பை சொல்லிவிட்டு அப்படியே பேக் டு ஸ்கூல் ரொட்டீன் ஆரம்பித்தாச்சு காலையிலேருந்து. இன்றைக்கி மட்டும் ஃபர்ஸ்ட் டே ஆனதுனால கொண்டு விட்டோம். நாளையிலேருந்து ரெகுலராக எப்பவும் மாதிரி வேனில் போயிட்டு வந்துடுவாங்க. ஸோ அப்படியே இந்த குட்டி மினி விலாக் காலையிலோட முடிஞ்சிருச்சு. இந்த மாதிரி குட்டி மினி விலாக் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம பேஜை ஃபாலோ பண்ணி லைக் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.